திருமண வீடுகளுக்கு நாங்கள் போவோம். வந்த எங்களையும் கௌரவிப்பதற்காக ஒரு கூட்டமாக நிற்க வைப்பார்கள். 2 மாதம் கழித்து அந்த வீட்டுக்கு போக நேருகிற பொழுது அவர்கள் அந்த புகைப்படங்கள் அடங்கிய அந்த ஆல்பத்தை கொண்டு வந்து காட்டுவார்கள். ஆல்பம் தந்த உடனே நாங்கள் எந்த படத்தை தேடுவோம்? ஒரு 40 ஆண்டு காலம் என்று வைத்துக் கொண்டாலும் 5 தலைமுறை என்றால் ஒரு 200 வருஷம் தான். 200 வருஷத்துக்கு முந்தின என் தாய் தந்தை அவர்களுடைய முகவரி அவர்களை பற்றிய விவரங்கள் ஒன்றும் தெரியாத நமக்கு ஞானியர்கள் என்ற உடனே நாங்கள் பெயர் பெற்ற புகழ் பெற்ற உலகத்துக்கு தெரிந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரையும் அல்லது ரமண மகரிஷியையும் நினைப்போம். இவர்கள் இல்லாத எத்தனையோ ஞானியர்கள் இன்றும் நம் மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த குண்டலினி சக்தி பற்றி நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றாராம் இவர். அறிந்து என்ன செய்ய போகிறாய் என்று அவர் கேட்டாராம். அது உண்மைதானா என்று நான் அறிய வேண்டும் என்றாராம் இவர். அது உண்மை என்று அறிந்தால் நீ அதை தாங்குவாயா என்று கேட்டாராம் அவர். எவரானாலும் திருக்குறளை படித்துவிட்டு இது ஒரு அறநூல் என்றுதான் சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? திருக்குறளில் அறத்துப்பாலிலே தான் நிறைய குறள் இருக்கிறதோ என்று கேட்டால் இல்லை, பொருட்பாலிலே தான் அதிக அதிகாரங்களும் அதிக குறள்களும். எத்தனையோ மேடைகளிலே பேசிய அனுபவம் என்ற ஒன்று இருந்தாலும் கூட இந்த மேடையில் ஏறுகிற பொழுது ஏறி பேச வேண்டும் என்று நினைக்கிற பொழுது உள்ளத்திலே சிறிய தளர்ச்சி உண்டாகத்தான் செய்கிறது. காரணம் 27 தலைமுறைகளாக ஞானியர்களை உண்டாக்கி உருவாக்கி அமர்த்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு பீடத்தினுடைய முதல்வருக்கு மணிவிழா. அந்த மணிவிழாவிலே பேசுவது என்பது லேசில்லை. நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு, நம்முடைய புலவர்களான கம்பராகட்டும் திருவள்ளுவராகட்டும் அல்லது நம் பெரும் புலவர்களாகட்டும் காலம் கடந்து நின்று வருகிறார்கள். ஒரு பொருள் உயர்ந்த பொருள் என்பதை எதை வைத்து தீர்மானிப்பது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அவருக்கு கிடைக்கக்கூடிய பட்டங்களை வைத்தா, பதவிகளை வைத்தா என்று கேட்பார்கள். நான் எப்பொழுதும் சொல்வது, மனித அங்கீகாரம் என்பது உண்மையினுடைய அடையாளம் இல்லை. உண்மையினுடைய அடையாளம் என்பது அந்த பொருளை காலம் அங்கீகரிக்க வேண்டும். காலம் அங்கீகரிக்கிற ஒன்று இருந்தால் அது நிச்சயம் உயர்ந்த பொருள் என்று நாம் தீர்மானிக்கலாம். நம்முடைய பெரும் புலவர்கள் எல்லாம் எத்தனையோ நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றும் நம்மோடு நிற்கிறார்கள். என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லுகிற பொழுது சொல்வேன், உன்னுடைய தந்தை பெயர் என்ன என்று கேட்டால் மாணவர்களிலே ஒருவர் உடனே சொல்லுவார். அதுவும் சொல்ல தெரியாவிட்டால் அவன் மாணவனே அல்ல. உன் தந்தை பெயர் என்ன என்றால் சபைகளிலே கூட நான் கேட்பேன், உங்கள் தந்தை பெயர் சொல்லுங்கள் என்றால் உடனே சொல்லிவிடுவார்கள். தந்தையினுடைய தந்தை பெயர் சொல்லுங்கள் என்றால் அதையும் கூட யோசிக்காமல் சொல்லிவிடுவார்கள். 3வது தலைமுறை தந்தையின் பெயர் என்ன என்று கேட்டால் கொஞ்சம் யோசிப்பார்கள். 4வது தலைமுறை கேட்டால் தாயை பார்ப்பார்கள். 5ஆம் 6ஆம் தலைமுறை கேட்டால் தலையை சொறிவார்கள். இதுதான் நிலைமை. மனிதர்களாகிய நாங்கள் எங்கள் மேல் அளவுக்கு அதிகமான அக்கறை கொண்டவர்கள். என் குருநாதர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்வார், நமக்கு ஆர் மேலே அதிக அக்கறை இருக்கிறது என்று ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு அவர் பதில் சொல்வார், எனக்கு என் கணவன் மேலே பற்றி இருக்கிறது, என் மனைவி மேலே, என் பிள்ளை மேலே என்பதெல்லாம் பொய். ஒவ்வொருவருக்கும் தன் மீதான அக்கறை தான் அதிகம் என்பதை அவர் அடித்து சொல்லுவார். அதற்கு அவர் சொல்லுகிற ஒரு ஓமானம் நான் ரொம்ப ரசிக்கிற ஒரு ஓமானம். திருமண வீடுகளுக்கு நாங்கள் போவோம். அப்படி திருமண வீடுகளுக்கு போகிற பொழுது திருமணம் முடிந்த பிறகு முக்கியமான நெருக்கமான உறவினர்கள் எல்லாம் கூட நின்று புகைப்படம் எடுத்த பிறகு வந்த எங்களையும் கௌரவிப்பதற்காக ஒரு கூட்டமாக நிற்க வைப்பார்கள். ஒரு 50 பேரை நிற்க வைப்பார்கள். நாங்களும் ஒரு மூலையில போய் நிற்போம். போட்டோ எடுக்கப்படும். அந்த ஒளி பாய்ச்சப்பட்டதே என்று மகிழ்ந்து வீட்டுக்கு வந்து விடுவோம். ஒரு 1 மாதம் 2 மாதம் கழித்து அந்த வீட்டுக்கு போக நேருகிற பொழுது அவர்கள் அந்த புகைப்படங்கள் அடங்கிய அந்த ஆல்பத்தை கொண்டு வந்து காட்டுவார்கள். இதை சொல்லிவிட்டு என் குருநாதர் கேட்பார், அந்த ஆல்பம் தந்த உடனே நாங்கள் எந்த படத்தை தேடுவோம்
என்றால் மாப்பிள்ளை பொம்பிளை எல்லாம் பிறகுதான். எவ்வளவு வேகமாக தட்ட முடியுமோ தட்டி இந்த 50 பேருக்குள்ளே ஒருவனாக நான் நின்ற படத்தை தேடுவதுதான் எங்கள் இயல்பு. அதிலிருந்தே நாம் யார் என்று நாரிலே அக்கறை உள்ளவர்கள் என்று தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு மேலே கூட அவர் ஒன்று சொல்லுவார். அப்படி தட்டி பார்த்து அந்த 50 பேர் இருக்கிற படம் வந்து அந்த 50 பேர் இருக்கிற படத்திலே நான் மட்டும் கொஞ்சம் தெளிவாக இல்லை என்றால் இந்த போட்டோகிராஃபருக்கு படம் எடுக்க தெரியவில்லை என்போம். 49 பேரும் தெளிவில்லை, நான் தெளிவாக இருந்தால் நன்றாக படம் எடுத்திருக்கிறானே என்று சொல்லுவோம். இது மனித இயல்பு. நான் இதை எங்கள் ஊரில் போர் நடந்து கொண்டிருக்கிற பொழுது நேராக உணர்ந்திருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் விமானங்கள் கூட்டமாக வந்து குண்டு பொழியும். யாழ்ப்பாணத்தில் நான் வாழ்ந்த பொழுது ஒரு 10 விமானம் வந்து சுத்தும். அப்படி விமானம் சுத்துகிற பொழுது தப்ப வேண்டும் என்பதற்காக எல்லார் வீடுகளிலும் பங்கர் வைத்து கிண்டி வைத்திருப்போம், குழி கிண்டி வைத்திருப்போம். விமான சத்தம் கேட்ட உடனே பங்கருக்குள்ளே போய்விடுவோம். நான் பலதரம் கவனித்திருக்கிறேன். பேசுகிற பொழுது அப்பா அம்மா மேலே அன்பென்பார், அம்மா அப்பா மேலே அன்பென்பார், பிள்ளைகள் மேலே அன்பென்பார்கள். இந்த விமானம் சுத்துற சத்தம் கேட்டதும் அந்த சொன்னவர்கள் எல்லாம் முதலோடி போய் அந்த பங்கருக்குள்ளே இறங்கி விட்டு தான் பிறகு மற்றவர்களை கூப்பிடுவார்கள். அதுதான் நம்மீதான நம்முடைய அக்கறைக்கு அடையாளம். நான் இப்போ கேட்கிறேன், ஒரு 5-6 தலைமுறைக்கு முந்தின என் தந்தையை பற்றி எனக்கு தெரியவில்லை. ஒரு 5-6 தலைமுறைக்கு முந்தைய என் தந்தையை பற்றி எனக்கு தெரியவில்லை. 5-6 என்றால் தயவு செய்து நீங்கள் நினைத்து விடாதீர்கள் 500 வருட இல்லை என்று நான் பேசுகிறேன் என்று. ஒரு தலைமுறை காலத்தை அப்படி சில பேர் நினைத்து விடுகிறார்கள். ஒரு தலைமுறை காலத்தை எப்படி கணிப்பது என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். ஒரு ஆணினுடைய திருமண வயதையும் பெண்ணினுடைய திருமண வயதையும் கூட்டி 2ஆல் வகுக்க வருகிற காலம்தான் ஒரு தலைமுறை காலம் என்று சொல்வார்கள். பழைய காலத்திலே ஆணுக்கு திருமண வயது 16, பெண்ணுக்கு திருமண வயது 12, இது கூட்டினால் 28, 2ஆல் பிரித்தால் 14 ஆண்டுகள். ஒரு தலைமுறை காலம் கழித்து பரதன் ராமன் நகரத்துக்குள்ளே வந்தால் புரட்சி ஒன்றும் வெடிக்காது என்று நினைத்துத்தான் கையை 14 ஆண்டுகள் ராமனை காட்டுக்கு போ என்று கேட்டால் என்று சொல்வார்கள். இப்போ இன்றைக்கு பார்த்தோமானால் திருமண வயது தள்ளிக்கொண்டே போகிறது. பெரும்பாலும் 60ஆம் கல்யாணமே கல்யாணமாகிற வாய்ப்பு வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலிலே ஒரு 40 ஆண்டு காலம் என்று வைத்துக் கொண்டாலும் 5 தலைமுறை என்றால் ஒரு 200 வருஷம் தான். 200 வருஷத்துக்கு முந்தின என் தாய் தந்தை அவர்களுடைய முகவரி அவர்களை பற்றிய விவரங்கள் ஒன்றும் தெரியாத நமக்கு 27 தலைமுறைக்கு முன்பாக இந்த ஆதீனத்தை தொடங்கிய குருஞான சம்பந்தர் பற்றிய விவரம் பதிவாகி இருக்கிறது என்றால் அதுதான் அவர்களுடைய உண்மைக்கான சான்று. இன்றைக்கும் அந்த இடத்திலே ஒரு மகாபுருஷர் வந்து அமர். நான் எப்பொழுதும் கேட்பேன், ஒரு சமயம், அது சைவம் என்று இல்லை, எந்த சமயமாக இருந்தாலும் ஒரு சமயத்தினுடைய விளைவு என்ன நான் நினைத்து பார்க்கிறது உண்டு. ஒவ்வொன்றாலும் ஒரு பயன் எதிர்பார்க்கிறோம். சமயத்தினாலே நாம் எதிர்பார்க்கிற பயன் என்ன, சமயத்தினாலே நமக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டால் நான் சொல்வதுண்டு, ஒரு சமயம் கோயில் கட்டுவது, பூசை செய்வது, இதெல்லாம் 2ஆம் பட்சம். வேண்டாம் என்று சொல்லவில்லை, 2ஆம் பட்சம். ஒரு சமயத்தினுடைய உண்மை பயன் என்னவென்று கேட்டால் அந்த சமயம் ஞானியர்களை உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் சமயத்துக்கான பயன்பாடு. நான் நினைக்கிறது உண்டு, நான் மற்ற எந்த சமயத்தையும் குறை சொல்வதாக தயவு செய்து நினைக்காதீர்கள். எனக்கு தெரிந்த அளவிலே சொல்லுகிறேன். சில நேரத்தில் பிழைகளும் இருக்கலாம். கிறிஸ்தவர்களை பார்த்து இயேசுவுக்கு பிறகு இயேசு அளவு இதை குறித்துக் கொள்ள வேண்டும். இயேசு அளவு ஒரு உயர்ந்த ஒரு ஞானியை காட்ட முடியுமா என்றால் யோசிப்பார்கள். பௌத்த சமயத்திலே புத்தருக்கு பிறகு புத்தர் அளவான ஒரு ஞானி இருந்தாரா என்றால் யோசிப்பார்கள். அப்படித்தான் எல்லா மதங்களுக்கும் சொல்ல வேண்டும். நபிகளுக்கும் அவருக்கு பிறகு அவர் அளவு வீச்சான ஒரு தீர்க்கதரிசி தோன்றவில்லை. ஆனால் சைவ சமயத்தை பொறுத்தளவிலே இன்னாருக்கு பிறகு ஒரு ஞானி வரவில்லை என்ற பேச்சுக்கே இடமில்லை. இன்று வரைக்கும் ஞானியர்கள் தோன்றிக் கொண்டே இருக்கிறார்கள். இது ஒன்றே சைவ சமயத்தினுடைய உயர்வை நமக்கு காட்டுகிறது. சைவ சமயம் என்பது தன் வேலையை சரியாக செய்கிறது. சரியாக செய்கிறது என்றால் என்ன செய்கிறது? ஞானியர்களை உருவாக்கி 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 வெளிவிட்டு கொண்டே இருக்கிறது. ஞானியர்கள் என்ற உடனே நாங்கள் பெயர் பெற்ற புகழ் பெற்ற உலகத்துக்கு தெரிந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரையும் அல்லது ரமண மகரிஷியையும் நினைப்போம். இவர்கள் இல்லாத எத்தனையோ ஞானியர்கள் இன்றும் நம் மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய ஆசிரியர் ஒருவர் அண்ணாமலையிலே படித்தவர், அவர் சொல்லுவார்,
தான் கண்ணாலே கண்ட 2 சம்பவத்தை சொல்லுவார். ஒரு நாள் தான் ஒரு பஸ்தரிப்பிலே நிற்கிறாராம். ஒரு பஸ்தரிப்பிலே நின்று கொண்டிருக்கிறாராம். திரும்பி பார்த்தால் ஒரு பிச்சைக்காரன், ஒரு ஓரத்திலே ஒரு பிச்சைக்காரன் என்று சொன்னால் அவனுடைய உடம்பெல்லாம் காலெல்லாம் புண்ணாக இருக்கிறதா. அந்த புண் அழுகி அந்த புண்ணிலே புழுக்கள் மொய்க்கின்றன. என் ஆசிரியர் அப்படியே சொல்லுவார், தான் கண்ணாலே கண்ட காட்சி என்று சொல்வார். அந்த காலிலே புழுக்கள் எல்லாம் அப்படியே அந்த புண்ணிலே உள்ளே நின்று குழம்பிக் கொண்டு இருக்கின்றன. என் ஆசிரியர் அதை பார்த்து அருவருத்து விட்டு பார்த்தால் அந்த பிச்சைக்காரன், அவர் நான் சொல்லுகிற பொழுதே நான் செலுத்திருக்கிறேன், அந்த பிச்சைக்காரர் அந்த புண்ணையிலே இருந்த புழுக்களிலே ஒவ்வொரு புழுவாக பிடித்து தூக்கி ஒரு ஓரமாக வைத்து, டேய் ஏண்டா சண்டை பிடிக்கிறீங்க, ஒவ்வொருத்தரா சாப்பிடுங்கடா என்று சொன்னதை தான் கண்ணாலே கண்டேன் என்றார். இப்படி எத்தனையோ நமக்கு தெரியாத ஞானியர்கள் இன்றும் நம் மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் எத்தனை செல்வம் தேடினாலும் கூட செல்வம் மிகுந்தில் இருக்கிற நாட்டவர்கள் எல்லாம் இங்கு தேடி வருவதற்கு காரணம் பணக்காரர்களை தேடி அல்ல, இத்தகைய பிச்சைக்காரர்களை தேடித்தான் வருகிறார். அந்த ஞான மார்க்கத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்த மண் நம் மண். இன்னொரு செய்தி சொன்னார் என்னுடைய ஆசிரியர், இந்த மூலாதாரம் என்று சொல்லுகிறோமே, அந்த மூலாதாரத்திலே இருக்கிற சக்தி, குண்டலினி சக்தி என்று சொல்கிறோமே, அவர் ஒரு ஞான தேடல் உள்ளவர் என்னுடைய ஆசிரியர். அது எப்படி கிளப்புவது என்று அறிகிறதுக்காக பல பேரிடம் சென்று முயற்சித்த பொழுது ஒருவர் சொன்னாராம், இப்படி இந்த ஊரிலே ஒரு போஸ்ட்மேன் இருக்கிறார், அவரை போய் சந்தியுங்கள் என்று சொன்னாராம். உடனே இவர் அந்த போஸ்ட்மேன் வீட்டுக்கு போனால் அந்த நேரம் அவர் வீட்டிலே இல்லை, வாசல்லையே காத்திருந்திருக்கிறார். போஸ்ட்மேன் வந்திருக்கிறார், அவர் அந்த வேலையை செய்துவிட்டு வந்திருக்கிறார். வந்து சைக்கிளை ஒரு பக்கம் நிறுத்திவிட்டு உள்ளே வந்து இவரை கண்டதும் என்னப்பா என்று கேட்டாராம். இந்த குண்டலினி சக்தி பற்றி நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றாராம் இவர். அறிந்து என்ன செய்ய போகிறாய் என்று அவர் கேட்டாராம். அது உண்மைதானா என்று நான் அறிய வேண்டும் என்றாராம் இவர். அது உண்மை என்று அறிந்தால் நீ அதை தாங்குவாயா என்று கேட்டாராம் அவர். தாங்க முயற்சிக்கிறேன் என்றாராம் இவர். அந்த போஸ்ட்மேன் ஒன்றும் பண்ணவில்லையாம், தனக்கு அருகிலே வந்து தன் உச்சந்தலையிலே இப்படி தொட்டார். சும்மா வரும் உச்சந்தலையிலே தொட்டார். என் ஆசிரியர் சொன்னார், அதை என்னென்று சொல்வது, 1000 வாட்ஸ் கரண்ட் அடித்தது போல நான் துள்ளி எழும்பினேன் என்று சொன்னார். இப்படி ஞானியர்கள் என்றால் எல்லாம் புகழ் பெற்றவர்கள், புத்தகத்திலே எழுதப்பட்டவர்கள் தான் இருக்கிறார்கள் என்று நினைக்காதீர்கள். நம் சைவ சமயம் வகை தொகை இல்லாமல் ஞானியர்களை உருவாக்கி விட்டு கொண்டே இருக்கிறது. ரமண மகரிஷியை பார்த்து சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், மலையிலே ஏறுகிற பொழுது ஒரு குழவி கூடு, அதுல காலை வச்சு விட்டார். காலை வச்ச உடனே அந்த குழவிகள் எல்லாம் அவருடைய காலை கொத்துகின்றன. கூட வந்தவர்கள் எல்லாம் பயந்து ஓடிவிட்டார்கள். கூட வந்தவர்கள் பெரும்பாலும் அப்படித்தான் ஓடுவார்கள். அப்படி பயந்து ஓடின உடனே ரமண மகரிஷி மட்டும் அசையவில்லையாம், அந்த குழவி கூட்டுல கால் வச்சு அப்படியே நிற்கிறாராம். நின்று கொண்டு சொன்னாராம், கிவாஜா அதை எழுதி இருக்கிறார், வேணும், ஏன் அந்த கூட்டை நீ உடைத்தாய், அதுகளுடைய அந்த குழவியினுடைய கூட்டை நீ ஏன் உடைத்தாய், உனக்கு தண்டனை வேண்டும், கொத்தட்டம் என்று சொல்லிக் கொண்டு நிற்கிறாராம். தன் காலுக்கு தான் வேறு தன் கால் வேறு என்று நினைத்து கொண்டு பேசிய ரமண மகரிஷி போன்றவர்கள் நம் மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார். இந்த ஞான மார்க்கத்தை நம் உலகத்துக்கு கொடுத்த பெருமை, அந்த பெருமையை விட நமக்கு ஒரு பெருமையும் தேவையில்லை. அணுகுண்டு தயாரித்தோம், ராக்கெட் விட்டோம், அதெல்லாம் 2ஆம் பட்சம் என்றுதான் நான் நினைக்கிறேன். நான் எப்பொழுதும் நினைக்கிறது உண்டு, உண்மையான ஒரு துறவி தோன்றிவிட்டால், இதை நான் சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன், பாரதியார் சொல்வது போல 40,000 கோயிலில் சொல்லுவேன் என்று சொன்னானே, அதை போல சொல்லுகிறேன். உண்மையான ஒரு துறவி தோன்றிவிட்டால் நீங்கள் 1000 சமூக நிலையங்கள் அல்லது மக்கள் வளர்ச்சி கழகங்கள் எல்லாம் அமைத்து ஒரு சமுதாயத்தை காக்க நினைக்கிறீர்களே, 1000 அமைப்புகளை நிறுவி காப்பதும் ஒன்று, ஒரு துறவி உருவாவதும் ஒன்று என்று நான் நினைக்கிறேன். அது எப்படி என்று நீங்கள் கேட்பீர்கள். வேற ஒன்றும் இல்லை, ஒரு சரியான துறவி உருவாகிவிட்டால் அவன் என்ன செய்கிறான், பரிணாமப்பட்டு கிடக்கிற அவனுடைய உடம்பிலே பரிணாமப்பட்டு கிடக்கிற அந்த பூதங்களை எல்லாம் அதன் நிலைக்கு கொண்டு வருகிறான். அதுதான் துறவியினுடைய வேலை. புலனடக்கம் என்பது கண்ணை காதை மூக்கை மூடிக்கொள்வது மட்டுமல்ல, அப்படி மூடிக்கொள்வதன் மூலம் ஒவ்வொரு அணுக்களையும் அவன் நெறிப்படுத்துகிறான். அவனுடைய உடம்பிலே இருக்கிற ஒவ்வொரு அணுவும் நெறிப்படுத்தப்படுகிறது என்றால் என்னவென்று கேட்டால், அந்த அணு எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி நிலைக்கு கொண்டு வரப்படுகிறது. அப்படி கொண்டு வந்து விட்ட
விட்டால் என்ன நடக்கிறது என்று கேட்டால் சோதனத்திலே சொல்வார்கள், அண்டத்திலே உள்ளதுதான் பிண்டத்திலே உள்ளது என்று சோதனக்காரர்கள் சொல்வார்கள். தன் உடம்பை ஒருவன் நெறிப்படுத்தி விட்டால் 1000 மைல் சுற்றாடலுக்கு அவனிடம் இருந்து எழுகிற அந்த கதிர்வீச்சுக்கள் அந்த சமுதாயத்தையே சுத்தப்படுத்தும் என்பது நம் பெரியவர்களுடைய நம்பிக்கை. விஸ்வாமித்திரருடைய அந்த யாகசாலைக்கு கிட்டே ராமனை அழைத்து கொண்டு போகிறார்கள். ஒரு கேள்விப்பட்ட செய்திதான். அழைத்து கொண்டு போகிறார், ராமலட்சுமணர்கள் போகிறார்கள். போனால் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கிறது. அந்த ஆசிரமத்துக்கு கிட்டே வந்த உடனே ஒரு ஆற்றங்கரை, அந்த ஆற்றங்கரையிலே ஒரு தவளை பிரசவம் பண்ணி கொண்டிருக்கிறது. தவளைக்கு பிரசவம் நடக்கிறது. வெயில் நேரம். அந்த வெயில், சூரியனுடைய வெயில் ஒளி வந்து அந்த தவளையை சுடுகிறது. தவளை பிரசவ வேதனையில இருக்கிறது, ஒளி சுடுகிறது. அந்த நேரம் பார்த்து எங்கேயோ இருந்த நாகம் இந்த தவளை வருந்துவதை பார்த்து விட்டு வந்து படம் பிடித்து அந்த தவளைக்கு நிழல் செய்தது என்று பாடினார். இது சாத்தியமா? ஒரு நாகம் தவளையை விழுங்கவல்லவா செய்யும், அது தவளைக்கு நிழல் கொடுக்குமா என்று கேட்டால், அந்த முனிவர்கள் இருந்த சூழ்நிலையில் இருந்த அந்த நேரான கதிரினாலே ஏற்பட்ட மாற்றம் அது என்று நினைக்கிறேன். இப்பொழுதும் நான் சொல்லுகிறேன், இது நான் படித்ததை சொல்லுகிறேன் என்றோ அப்படின்னு நினைக்காதீர்கள். என்னுடைய அடிமனதில் இருந்து சொல்லுகிறேன், என் நம்பிக்கையில் இருந்து சொல்லுகிறேன். ஒரு துறவியை நாம் உண்டாக்கி விட்டோமானால், சரியான ஒரு துறவி உலகத்திலே தோன்றிவிட்டானால் உலகம் பாதுகாக்கப்படுகிறது. நம் சமயம் பாதுகாக்கப்படுகிறது, நம் தமிழ்நாடு பாதுகாக்கப்படுகிறது, இந்தியா பாதுகாக்கப்படுகிறது என்பதெல்லாம் இல்லை. உலகம் பாதுகாக்கப்படும். ஒரு துறவி தோன்றிவிட்டார். அத்தகைய 1000 துறவிகளை தந்த சமயம் நம் சமயம். நம்முடைய திருக்குறளை இன்றைக்கு எல்லாரும் என்னென்ன விதமா உரை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். திருக்குறளிலே நம் தமிழ் சமூகத்துக்கு யார் தலைவன் என்ற கேள்வி வருகிறது. நம் தமிழ் சமூகத்துக்கு யார் தலைமை தாங்குவது என்று கேள்வி வருகிற பொழுது வள்ளுவர் சொன்னார், ஒரு துறவிதான் நம் சமூகத்துக்கு தலைமை தாங்க வேண்டும். பாயிரவியல்லே 4 அதிகாரங்கள்: கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல். இந்த 4 திருவள்ளுவர் என்ன சொன்னார் என்று கேட்டால், உலகத்தை படைத்தவன் கடவுள், அவனுக்கு முதல் வணக்கம். அந்த கடவுளுடைய ரூபமாக இருப்பது இயற்கை, அந்த இயற்கைக்குள்ளேயே உயர்ந்தது மழை, ஆகவே மழைக்கு அடுத்த வணக்கம். இப்ப கடவுள் உலகத்தை படைத்து விட்டான், இயற்கை ரூபமாக படைத்திருக்கிறான். இந்த அறம் என்று சொல்கிறோமே, அது எங்கே இருக்கிறது என்று கேட்டால், இந்த இயற்கைக்குள்ளே அங்கங்கு பொருந்தி நிற்கிறது. இந்த அறத்தை வெளியிலே எடுத்து சொல்லக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கிறது என்றால், ஒரு துறவிக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று நினைத்தார் திருவள்ளுவர். அதுவும் எந்த துறவிக்கு என்றால், முற்றும் துறந்த ஒரு துறவிக்கு மட்டும்தான் அது வரும் என்று அவர் நினைக்கிறார். ஏனென்றால் துறவியர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்களுக்கு காட்சியிலே ஞான காட்சி என்று ஒரு காட்சி இருக்கிறது. பிரமாணங்களை வகுக்கிற பொழுது காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்று வகுப்பார்கள். அதற்கு பிறகு அதை விரிக்கிற பொழுது காட்சியிலே 4 காட்சிகள் உண்டு. ஒன்று தன் வாயில் காட்சி, இந்த கண்ணாலே பார்ப்பது, காதாலே கேட்பது. அடுத்தது மானத காட்சி, உள்ளே போன காட்சியை வகுத்து இது இன்னதுதான் என்று அறிவது. அதற்கு உள்ளே போனால் தன்வேதனை காட்சி, அந்த அறிவினாலே ஏற்படுகிற இன்ப துன்ப அனுபவம். இதற்கு மேலே ஒன்றை சொன்னார்கள் நம் பெரியவர்கள். இதையெல்லாம் நாம் உலகத்துக்கு சொல்ல தவறி கொண்டிருக்கிறோம். என்ன சொன்னார்கள் என்று கேட்டால், 4வது காட்சி யோக காட்சி. இந்த மற்ற காட்சிகளுக்கும் யோக காட்சிக்கும் என்ன வித்தியாசம் என்றால், நாங்கள் ஒரு அறிவை பெற வேண்டுமானால் கருவிகள் வேண்டும். கண், காது, மூக்கு, அதுக்குதான் இறைவன் இந்த ஞானேந்திரியங்கள் கண்மேந்திரியங்களை தந்தார். நினைத்து பாருங்கள், இப்போ கருவிக்கு கருவி நாங்கள் பொறுத்துக்கிறோம். கண் தெரியவில்லையா, கண்ணாடி போட்டுக்கொண்டு பார்க்கிறோம். அது போட்டது நல்லதாக போயிட்டு இப்ப நான் கேட்கிறேன், கண்ணாடி போட்டு பார்க்கிறேனே, கண்ணாடி போட்ட உடனே என் பார்வை தெளிவாகிறதே. உங்களை கேட்கிறேன், பார்த்தது கண்ணாடியா கண்ணா? கண்ணாடி போட்ட உடனே தெரியாத காட்சி தெரிகிறது. இப்ப நான் கேட்கிறேன், எனக்கு அந்த காட்சியை தந்தது கண்ணாடியா கண்ணா என்றால் எங்களுக்கு நன்றாக தெரியும், கண்ணாடி இல்லை, கண் தான் அந்த காட்சியை தந்தது. கண்ணாடி கண்ணுக்கு துணை செய்தது. இது போலவே கண்ணும் ஒரு கருவிதான். கண்ணாடி போல கண்ணும் ஒரு கருவிதான். அந்த கருவி என்ன செய்கிறது என்று கேட்டால், கண்ணும் ஒரு கருவிதான். கண்ணின் அந்த கருவி நமக்கு என்ன உதவியை செய்கிறது என்று கேட்டால், அது உள்ளே அந்த காட்சியை அனுப்புகிறது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற அந்த வடிதட்டுதலே போய் அந்த காட்சியை வடிகட்டி பார்த்தவுடனே தான் அந்த காட்சி அதற்கு தெளிவாகிறது. மனம் ஆராய, புத்தி நிச்சயிக்க, அகங்காரம் உந்த, இது இன்ன காட்சி என்று தெரியும். இப்போ இந்த காட்சியை கண்டது யார் என்று கேட்டால், கண்ணும் இல்லை, மனமும் இல்லை, புத்தியும் இல்லை, அகங்காரமும் இல்லை, உள்ளே இருக்கிற ஆன்மாதான் கண்டது. ஆன்மா காண்பதற்கு கருவிகளுடைய துணை தேவை.
யோக காட்சியிலே என்ன நடக்கிறது என்றால் நம் சித்தாந்த புலவர்கள் சொல்கிறார்கள், யோக காட்சியிலே இந்த கருவி ஒன்றும் தேவையில்லை, இந்த கருவிகள் ஒன்றும் தேவையில்லை. என்ன ஆகும் என்று கேட்டால், அந்த அந்த யோக காட்சி பெற்ற ஆன்மாவினுடைய அந்த அறிவு விவரம் அப்படியே மேலே விரிந்து போகுமா. அப்படி அந்த ஆன்மாவினுடைய அறிவு விரிந்து 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 பிரபஞ்சங்களை கடக்கும் என்கிறார்கள். அப்படி கடக்கக்கூடிய ஒரு ஆன்மாதான் இது அறம் இது அறமில்லை என்று கணித்து சொல்லக்கூடியது. அதனாலே ஒரு சமூகத்துக்கு அறத்தை சொல்லக்கூடிய தகுதி உள்ள துறவி இருந்தால்தான், அவன் தலைமை தாங்கினால்தான் அந்த சமூகம் உயர்ந்தும் என்றபடியால் தான் திருவள்ளுவர் 3வது அதிகாரமாக நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தை வைத்தார். திருக்குறள் படிக்கிற பலருக்கு ஒரு குழப்பம் ஏற்படும். பின்னாலே துறவரவியல் என்று ஒரு இயலே வைக்க போகிறார். பிறகு முன்னுக்கு ஒரு துறவியை வைக்க வேண்டும். அப்ப அந்த துறவியார் இந்த துறவியார் என்றால் திருவள்ளுவரே சொல்லுகிறார், இவருக்கு முற்றும் துறந்த துறவி. முன்னாலே சொன்னவர் பின்னாரை சொன்னவர்கள் துறவு நோக்கி முயற்சிக்கிறவர்கள். முயல்வார் என்று சொல் போடுவார். துறவு நோக்கி முயற்சிக்கிறவர்கள். துறவு நோக்கி முயற்சிக்கிறவர்கள் வர வேண்டுமானால் அந்த சமுதாயம் துறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாக வேண்டும். இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நம் சமுதாயத்திலே ஏற்படக்கூடிய பெரிய பிழை என்னவென்று கேட்டால், முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டியதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவையற்றவதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நாங்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு. முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன. ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் இல்லை, தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை, தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் இல்லை, நம் அடிகளார் போன்ற துறவிகளுக்கு இன்றைக்கு முக்கியத்துவம் இல்லை. இதெல்லாம் பின்னே தள்ளி யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாதோ அவர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் முக்கியத்துவம். தொலைக்காட்சியை தட்டினால் ஒரு துறவியை எப்போதாவது ஒரு தரம் தான் பார்க்க முடிகிறது. ஆனால் ஒரு நடிகனையோ தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் தட்டுற இடமெல்லாம் அதுதான் வருகிறது. பிழைக்கு நாங்கள் ஒரு பத்திரிகையை திறந்தால் உயர்ந்த விஷயம் இல்லை, தாழ்ந்த விஷயத்துக்கு தான் முன்பக்கத்திலே இடம். இந்த இடத்திலே களவு போனது, இத்தனை பேரை கொலை செய்தான், இத்தனை பெண்களை கெடுத்தான், இதுக்கு தான் முன்பக்கத்திலே இடம். பிழையை பேச 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 என்ன ஆகும் என்று கேட்டால், பிழைதான் ஒரு சமுதாயத்திலே வளரும். மறந்து போகாதீர்கள். ஏன் இன்றைக்கு எல்லா இடமும் பிழை நடக்கிறது என்றால், நாங்கள் நல்லவற்றை போற்ற தவறிவிட்டோம். நல்லவற்றை பாரதியார் சொன்னார், கம்பனை போன்ற பாரதியை போன்ற புலவர்கள் வர வேண்டுமானால் அந்த புலவர்களுக்கு தொடர்ந்து விழாக்கள் எடுக்க வேண்டும் என்று பாரதியார் வசனத்திலே எழுதி வைத்து விட்டு போனார். அதற்கு அவர் சொல்லுகிற காரணம், எதை நாங்கள் போற்றுகிறோமோ அதுதான் நமக்கு வரும். இன்றைக்கு ஏன் கம்பனை போல ஒரு புலவன் தோன்றவில்லை என்றால், நாங்கள் கம்பனை பாராட்டி கம்பனை இப்படி ஒரு புலவன் வர வேண்டுமே என்று நாங்கள் ஏங்கவில்லை. ஞானசம்பந்தர் போல ஒரு பிள்ளை இன்றைக்கு ஏன் வரவில்லை என்றால், அப்படி ஒரு பிள்ளை வர வேண்டும் என்று நாங்கள் ஏங்கவில்லை. ஏக்கமும் ஒரு தவம் தான், மறந்து போகாதீர்கள். கூடி இருக்கிற இத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன், நல்லது நடக்க வேண்டும் என்று நாம் எல்லாரும் ஒருமித்து ஏங்கினால் அந்த ஏக்கமே தவமாகி இறைவன் அந்த தவத்துக்கு வரம் தருவான். சந்தேகம் இல்லை. திருவள்ளுவர், நான் அதை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன், திருவள்ளுவருக்கு அறம் பாடுவது மட்டும்தான் நோக்கம். திருவள்ளுவருக்கு அறம் பாடுவது மட்டும்தான் நோக்கம். பொருள் இன்பம் பாடுவது அவருடைய நோக்கம் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் யாராவது ஒருத்தர் திருக்குறளை படித்துவிட்டு இது ஒரு பொருள் நூல் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்களா? திருக்குறளை படித்துவிட்டு இது ஒரு இன்ப நூல் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்களா? எவரானாலும் திருக்குறளை படித்துவிட்டு இது ஒரு அறநூல் என்றுதான் சொல்லுகிறார்கள். ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? திருக்குறளிலே அறத்துப்பாலிலே தான் நிறைய குறள் இருக்கிறதோ என்று கேட்டால் இல்லை, பொருட்பாலிலே தான் அதிக அதிகாரங்களும் அதிக குறள்களும். அப்படின்னா பொருள் நூல் என்று அல்லவா சொல்லி இருக்க வேண்டும். எந்த விஷயம் பற்றி அதிகம் எழுதினாரோ அந்த பேர் தானே வந்திருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய திருவள்ளுவருடைய நூலை படிக்கிற எல்லாரும் திருக்குறளை அறநூல் அறநூல் என்கிறார். என்ன காரணம்? இதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். திருக்குறளை படிப்பதென்றால் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் படிப்பது, இது ஒரு முறை. இன்னொரு முறை இருக்கிறது, சொல்லுகிறேன். எல்லாம் படிக்க தேவையில்லை, அறத்துப்பால் படித்தால் போதும். என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லுகிறேன். கடந்த ஒரு 30 வருஷத்தோடு திருக்குறளோடு பழகி வருகிறேன் என்ற அந்த உரிமையிலே சொல்லுகிறேன். அறத்துப்பால் படித்தால் போதும். சார், எனக்கு அறத்துப்பாலும் படிக்க நேரம் இல்லை சார் என்று கேட்டால் நான் சொல்வதுண்டு. அறத்துப்பாலிலே 4 இயல்கள் உங்களுக்கு தெரியும். பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், அடுத்தது ஊழியல் என்று 4 இயல்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், அறத்துப்பாலை எப்படி படிக்கிறது என்று கேட்டால், பாயிரவியல் முடிந்து இல்லறம். இல்லறத்திலே என்ன சொன்னார் என்றால்,
உங்களுடைய பெரியவர்களை நினைத்து நான் வியக்கிற விஷயம் இதுதான் பாருங்கள். இல்லறத்துக்கும் துறவரத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ரெண்டும் அறம் தான். இல் அறம் துற அறம். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால் ஒரே ஒரு வித்தியாசம். இல்லறம் என்பது பற்றுகிற அறம், துறவரம் என்பது விடுகிற அறம். பற்றுவதையும் அறமாக்கி விடுவதையும் அறமாக்கி சொல்ல ஒரு இனத்துக்கு துணிவு வருமா? நான் உங்களை கேட்கிறேன். இல்லறம் என்பது பற்றுகிற அறம். மனைவி, பிள்ளை, உறவு, ஊர், விருந்தினன் என்று பற்றுகிற அறம் துறவரம். இல்லறம். துறவரம் என்றால் விடுகிற அறம் துறவரம். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், பற்றுகிற அறத்தை சொல்லிவிட்டு துறவரத்தை வைக்கிறாரே, பற்றுகிற அறத்தை பற்றினால் பற்றி கொண்டேதானே நிற்கும், எப்படி விடும்? திருவள்ளுவர் இந்த சர்க்கரைக்குள்ளே வைத்து மருந்து தருவது போல தருகிறார். இல்லறம் ஏன் தேவை என்றால், இல்லறம் புரிந்தால்தான் துறவரம் வரும். அதுல சந்தேகம் இல்லை. இல்லறம் புரிந்தால்தான் துறவரம் வரும். ஒரு சில பேர் அப்படின்னு உடனே இந்த குறுக்கு புத்திக்காரன் இருப்பான். ஒரு சில பேர் கேட்பான், இப்ப நீங்க கல்யாணம் பண்ண இல்லையே, ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்பான். அதுக்கு துறவிகள் எல்லாம் இருந்தார்களே, கல்யாணம் பண்ண இல்லையே ஏன் என்று கேட்பான். நான் சொல்வது, பிறவி என்பது இந்த ஒரு பிறவி இல்லை. போன பிறவியிலே இல்லறத்தில் முதிர்ச்சி அடைந்து ஆயுள் அதுக்கு அடுத்த துறவரம் தொடங்குவதற்கு முதல் ஆயுள் முடிந்து விட்டால் அடுத்த பிறவியிலே அவன் தொடக்கத்திலேயே துறவியாக வருவான். இது நான் சொன்னதில்லை, நம் பெரியவர்கள் சொன்னார். அப்போ இல்லறத்திலே முதிர்ச்சி என்றால் என்ன? வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், இன்றைக்கு இல்லறமும் போச்சு, துறவரமும் போச்சு. இல்லறத்தை நான் சொல்லுகிறேன். இல்லறம் என்றால் என்ன என்று கேட்பீர்களானால் வேறு ஒன்றும் இல்லை, அன்பை வளர்த்து கொண்டு போவது. ஒரு மனிதன் கல்யாணம் பண்ண வேண்டும். கல்யாணம் பண்ணின உடனே மனைவியிலே அன்பு வரும். அப்ப அதுக்கு முதல் தாய் தகப்பன்ல இருந்த அன்பு இல்லையா என்றால் இல்லை. அன்பு செய்யப்பட்டானே தவிர செய்தவன் இல்லை அவன். கல்யாணம் பண்ணின பிறகுதான் அன்பு செய்ய பழகுகிறான். மனைவி வந்தோடனே அன்பு வரும். வீட்டுல பல பேருக்கு இதுதானே சண்டை. நான் இத்தனை நாளா தோசை சுட்டேன், நீ ஒரு நாளும் எனக்கு வந்து உதவி பண்ணதில்லை. மனைவி வந்தோன்னா போய் சமையலறையில் நிற்கிறியா என்று மாமியார் சண்டை பிடிக்கிறாள். அவள் அப்படி சண்டை பிடிக்கப்படாது. அவளும் அப்படித்தான் செய்திருப்பாள். அவங்க அப்பாவும் தான் பண்ணியிருப்பாள். கல்யாணம் பண்ணின பிறகுதான் ஒருவருக்கு என்ன செய்ய வருகிறது என்றால் அன்பு செய்ய பழகுகிறான். கல்யாணம் பண்ணின பிறகுதான் அன்பு செய்ய பழகுகிறான். ஏனென்றால் மனைவி இவனுக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறாள், மனைவிக்கு இவன் மகிழ்ச்சி கொடுக்கிறான். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பிறக்கிறது. திருவள்ளுவர் என்ன செய்கிறார்? இந்த அன்பு வளர வேண்டும் என்கிறார். எப்படி வளர வேண்டும்? இந்த ரெண்டு பேரினுடைய சேர்க்கையினாலே குழந்தை பிறக்கிறது பாருங்கள். இந்த குழந்தையிலே அடுத்து அன்பு வரும். குழந்தையிலே வருகிற அன்பு மனைவியிலே வருகிற அன்பை விட உயர்ந்தது. எப்படி என்று நீங்கள் கேட்பீர்களே. ஆனால் மனைவியிடம் ஒரு தேவை நோக்கி அன்பு செய்கிறான். குழந்தையிடம் அந்த தேவை இல்லை. பிள்ளையை பார்த்தாலே அன்பு வருகிறது. அப்போ தேவையில்லாமல் அன்பு செய்ய பழக்கி விடுகிறான் பிள்ளை. இந்த அன்பு வீட்டுக்குள்ளே நிரம்பினால் அதுக்கு அடுத்ததாக என்ன? சமுதாயத்துக்குள்ளே அந்த அன்பு கசியும். இதுதான் திருக்குறள். சமுதாயத்துக்குள்ளே அன்பு கசியும். அந்த கசிவுக்கு அடையாளம் விருந்து. வருகிறவன் எல்லாருக்கும் நீ உணவு போட தொடங்குகிறாயா? உன் வீட்டிலே இருந்த அன்பு சமுதாயத்துக்குள்ளே போக தொடங்கி விட்டது என்று அர்த்தம். இப்ப சமுதாயத்துக்குள்ளே போக தொடங்கினால் நீ சமுதாய மனிதனாக மாறிவிட்டாய். சமுதாய மனிதனாக மாறிவிட்டால் நான் என்ன கடமைகள் எனக்கு இருக்கின்றன? மனதாலே, வாக்காலே, காயத்தாலே சுத்தமாக இரு. அதற்கு அடுக்கினார் அதிகாரங்களை திருவள்ளுவர். மனச்சுத்தம், வாக்கு சுத்தம், காய சுத்தம். இவ்வளவும் சுத்தமாகி விட்டதா? அதற்கு பயன் என்ன விளையும்? அன்பு வந்து விட்டது, சமுதாயத்துக்குள்ளே போய்விட்டது, அன்பு விரிந்து கொண்டே போகிறது. சுத்தமானவனாக வாழப்பழகி விட்டான். என்ன ஆகும் என்று கேட்டால் கடைக்கோடி மனிதனிலும் அன்பு செலுத்துகிற அந்த தன்மை வரும். அப்படி ரெண்டு பேர் சமுதாயத்தை நான் தேடுகிற பொருள் எனக்கென்றுதானே நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இல்லை. சமுதாயம் வேறு, நான் வேறு இல்லை என்று நினைத்தால் அவன் தான் தேடுகிற பொருளை சமுதாயத்திற்கு கொடுப்பான். அப்படி கொடுப்பதிலே ரெண்டு முறை இருக்கிறது. தனி ஒரு மனிதனுக்கு கொடுப்பது, சமுதாயம் நோக்கின நன்மைக்கு கொடுப்பது. தனி ஒரு மனிதனுக்கு கொடுப்பதற்கு பெயர் ஈகை, சமுதாயம் நோக்கி கொடுப்பதற்கு பெயர் ஒப்புரவு. இந்த ஈகை ஒப்புரவு ரெண்டையும் ஒருவன் செய்தால் புகழ் வரும் என்றதோடு இல்லறம் முடிந்து போய்விடும். இப்ப ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். இந்த புகழ் வருகிறது. புகழ் அதிகாரத்தோடு இல்லறம் முடிச்சுட்டாரு. ஏன் முடிச்சார்? நான் நினைச்சு பார்க்கறது. இல்லறத்தினுடைய கடைசியிலே என்ன ஏற்படுகிறது என்றால் மமகார நீக்கம் நிகழ்கிறது. என்றைக்கு என் பொருளை மற்றவருக்கென்று கொடுக்க தொடங்கி விட்டேனோ அன்றைக்கு மமகாரம் நீங்கி போகிறது. இனி துறவு வர வேண்டாம், அகங்காரம் மட்டும் நீங்க வேண்டும். ஆகவேதான் அதற்கு அடுத்து துறவரவியலை தொடங்கி. துறவுக்கு போறது எவ்வளவு சுலபா இருக்கும். ஒட்ட வச்சு அவரா கழற்றார். பற்றுகிற அறத்தை சொல்லி தந்து பற்றாத அறத்துக்கு நம்மை நகர்த்துகிறார். தானா ஒன்று நீங்க முயற்சி பண்ண தேவையில்லை. அதனாலதான் நீ சம்பந்தர் சொன்னார், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று சொன்னது சும்மா இல்லை. அப்ப அப்படி போய் மெல்ல 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 அங்கே போய் சேர்ந்த உடனே
கடைசியாக துறவரத்திலே விரதம் ஞானம் என்று 2 பகுதி. விரதங்களை கடைபிடிக்க வேண்டும். கடைபிடித்தால் அன்பு அருளாக மாறும், ஆணவம் இல்லாமல் போகும். கடைசியிலே என்ன முடிவு என்று கேட்டால், ஒரு துறவி உருவாவதற்கு கடைசி 4 அதிகாரம் இருக்கிறதே, அதுதான் திருக்குறளுடைய சாரம். அதுதான் நிலையாமை, துறவு, மெய்யுணர்தல், அவாறுத்தல். துறவை நம் பெரியவர்கள் எப்படி விளங்கி இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக இதை சொல்லுகிறேன். கடைசி 4 அதிகாரம், அதுக்கு ஞானம் என்று பெயர். இந்த ஞானத்திலே என்ன சொன்னார் என்றால், முதல் சொன்னார் நிலையாமை உணர வேண்டும். ஒரு பொருளும் நிலை இல்லாத பொருள் என்று தெரிந்தால் அதெல்லாம் தூக்கி போட்டுருவேன். அப்ப நிலையாமை உணர்ந்தால் அதனால என்ன வரும்? துறவு வரும். துறவு வந்தால் என்ன நடக்கும்? எல்லாம் விட்டுட்டேன். துறப்பது என்பது வீடு என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், விடுவதுதான் வீடு. துறந்து கொண்டே போய்விட்டேன் என்றால் என்ன ஆயிற்று என்றால், கடைசியிலே முடிவிலே மெய்யுணர்தல் வரும். உண்மையை உணரலாம். உண்மை என்பது இறைவனுக்கு ஒரு பெயர். இறைவனை உணரலாம். அதோடு கூட திருவள்ளுவர் முடிக்கவில்லை. இன்னும் ஒரு அதிகாரம் வைத்து முடிக்கிறார். அவாறுத்தல் என்று வைக்கிறார். நம் மனதிலே இருக்கிற ஆசைகளை எல்லாம் துறந்து விட்டாலும் கூட ஆசைகள் போய்விட்டது, அந்த ஆசை விதைகள் உள்ளே இருக்கும் என்கிறார். அதை அனுபவித்த சூழல் திருப்பி வந்தால் அந்த விதைகள் திருப்பி முளைக்கும் என்கிறார். அப்படி முளைக்கிற பொழுது அதையும் நசிக்க வேண்டும். அந்த ஆசை விதைகள் முளைக்காமல் நசிக்க வேண்டும் என்பதற்காக அவாறுத்தல் என்று ஒரு அதிகாரம். இவ்வளவுதான் சார் அறம். பொருளும் காமமும் என்னென்றால் வேறு ஒன்றும் இல்லை. இல்லறம் நடப்பதானால் பொருள் வேண்டும், இல்லறம் சுவைப்பதானால் காமம் வேண்டும். அதனாலே அது பற்றி ஒரு சின்ன தொகுப்பு பின்னாலே செய்திருக்கிறார். அறந்தான் நம்முடைய வாழ்க்கை. இல்லறம் துறவரத்திலே போய் முடியும். துறவரம் நம்மை தெய்வத்திடம் கொண்டு போய் விடும். அதற்கு வழிகாட்டத்தான் நம்முடைய குருஞான சம்பந்தர் போன்ற பெரிய ஞானிகள் எல்லாம் இந்த ஆதீனத்தை தொடங்கினார்கள். 27 தலைமுறை தாண்டி அந்த ஞான தீபம் எரிகிறது. 27 தலைமுறைகள் தாண்டி அந்த ஞான தீபம் எரிகிறது என்றால் லேசான வேலையா? நினைத்து பாருங்க. நான் சுவாமிகளை ரொம்ப மதிப்பவன், ரொம்ப வணங்குகிறவன். அவருடைய வாழ்வினுடைய தன்மை, இதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட தன்மை என்பதெல்லாம் ஒன்று. என் காலத்திலே நான் அறிந்த அளவிலே கல்வி நிலையிலே இவ்வளவு சிறந்த ஒரு கல்வியாளர் துறவியாக இருக்கிறார் என்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பெருமை.